இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு கூப்ஸ் சிந்தசிஸ். ஓகேவா? கூப்ஸ் ப்ராசஸ். இதில் வந்துட்டு ஃபீனால் வந்துட்டு சால்சிலிக் ஆசிடை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இது வந்துட்டு 3 ஸ்டெப் ப்ராசஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு in this reaction phenol is first converted to sodium phenoxide, which is more reactive than phenol towards electrophilic substitution with CO2. ஓகேவா? நம்மளுக்கு CO2 வந்துட்டு இங்கே ஆட் பண்ணணும். ஆனால் ஃபீனால் வந்துட்டு CO2ஓடு ரியாக்ட் ஆகாது. அதனால் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை வந்துட்டு சோடியம் ஃபீனாக்சைடை கன்வெர்ட் பண்ணுறோம். NaOH ஆட் பண்ணி இதை வந்துட்டு சோடியம் ஃபீனாக்சைடை கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த சோடியம் ஃபீனாக்சைடு வந்துட்டு CO2ஓடு ஈஸியாக ரியாக்ட் ஆகிரும். ஓகேவா? ஸோ நம்ம சோடியம் ஃபீனாக்சைடை எடுத்துகிட்டு treatment of sodium phenoxide with CO2 at 400 Kelvin 4 to 7 bar pressure followed by acid hydrolysis gives salicylic acid. அப்படின்னா எடுத்திருக்க சோடியம் ஃபீனாக்சைடு வந்துட்டு CO2ஓடு நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கிறோம் 400 Kelvin 4 to 7 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில். அப்போ நம்மளுக்கு வந்துட்டு என்ன கிடைக்கிது, சோடியம் சால்சிலேட் அப்படின்னு சொல்லி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கிது. இந்த பென்சீன் ரிங் போட்டு மேலே OH, இங்கே வந்துட்டு COONA. ஓகேவா? சோடியம் சால்சிலேட். இந்த வந்துட்டு நம்ம மறுபடியும் ஆட் பண்ணுறோம் ஆசிட் ஹைட்ராலிசிஸ். ஆசிடோட வாட்டர் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, எண்ணெய் வந்துட்டு ரிலீஸ் ஆகிட்டு ஹெச் வந்துட்டு இங்கே ஆட் ஆயிரும். ஸோ என்ன ஆகும், நம்மளுக்கு சால்சிலிக் ஆசிட் கிடச்சிடும். சால்சிலிக் ஆசிடோட ஃபார்முலா இதுதான். ஒரு பென்சின் போட்டு மேலே OH, இந்த சைடில் வந்துட்டு COOH. இதுதான் வந்துட்டு சால்சிலிக் ஆசிட். ஸோ இதுதான் வந்துட்டு கூப்ஸ் கெமிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு ரீமர்-டைமன் ரியாக்ஷன். ஓகேவா? இதில் வந்துட்டு சால்சில் ஆல்டிஹைட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபீனால்லேருந்து சால்சில் ஆல்டிஹைட். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், ஃபீனால் இருக்குது இல்லைங்களா, ஃபீனாலை வந்துட்டு CHCl3 இதோடு நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கிறோம் in the presence of aqueous NaOH. இது ரெண்டுத்தையும் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் கிடைக்குது. ஓகேவா? On treating phenol with CHCl3 NaOH, a CHO group is introduced at the ortho position. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இந்த ஆர்த்தோ பொசிஷனில் ஒரு CHO பாண்டு நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ இது இன்டர்மீடியேட்டு. இதோட நம்ம NaOH ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, இங்கே ஒரு ஆர்த்தோ பொசிஷனில் CHO பாண்டு நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இதோட நம்ம வந்துட்டு ப்ரொசீட் பண்ணோன்னா இதே வந்துட்டு நம்மளுக்கு ரீஅரேஞ்ச் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சால்சில் ஆல்டிஹைட் குரூப் கிடைச்சிரும். ஓகேவா? ரீமன்-டைமன்னா ஜஸ்ட் இந்த ஃபீனால் ஆட் பண்ணி CHCl3 in the presence of aqueous NaOH இதில் வந்துட்டு நடுவில் ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகிட்டு NaOH ப்ரொசீட் பண்ணால் நம்மளுக்கு இங்கே CHO பாண்ட் கிடைக்கும். ஓகேவா? மேலே ONA. அதோட மறுபடியும் நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்துட்டு சால்சில் ஆல்டிஹைட் கிடைக்கும். இதை வந்துட்டு ரீமன்-டைமன் ரியாக்ஷன். இதில் மெயின் ப்ராடக்ட் வந்துட்டு சால்சில் ஆல்டிஹைட். இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு தாலின் ரியாக்ஷன். ஓகேவா? ஆன் ஹீட்டிங் ஃபீனால் வித் தாலிக் அன்ஹைட்ரேட் in the presence of concentrated H2SO4 phenolphthalein is obtained. அப்படின்னா phenolphthalein தான் வந்துட்டு மெயின் ப்ராடக்ட். நம்ம ஃபீனால் எடுத்துருக்கோம். ஃபீனால் எடுத்து தாலிக் அன்ஹைட்ரேட்டோடு ட்ரீட் பண்ணுறோம். தாலிக் அன்ஹைட்ரேட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா பென்சீன் ரிங்கு. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு பென்டா பாண்ட் ஃபார்ம் ஆகிட்டு இங்கே ஒரு O, மேலே ஒரு O, கீழே ஒரு O. ஓகேவா? இதுதான் வந்துட்டு தாலிக் அன்ஹைட்ரேட்டோட ஸ்ட்ரக்சர். ஸோ இது ரெண்டுமே ரியாக்ட் ஆகும்போது ரெண்டு ஃபீனால் எடுத்திருக்கோம். ஸோ இது ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது இந்த presence of concentrated sulfuric acid போட்டு ஹீட் பண்ணுறோம். ஸோ ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு phenolphthalein அப்படின்னு சொல்லி இந்த காம்பவுண்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு பென்சீன் ரிங் இங்கே கனெக்ட் ஆகிட்டு எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த O இருக்குது இல்லைங்களா, இந்த ஓக்கு பதிலாக இங்கே இருக்கிற ஒரு காம்பவுண்ட் கீழே இது வந்துட்டு இங்கே ஜாயின் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு ஃபீனால் குரூப்பு, இங்கே ஒரு ஃபீனால் குரூப் வந்து ஜாயின் ஆயிரும். இதுதான் வந்துட்டு ஃபினாப்திலினோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு தாலின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு கப்ளிங் ரியாக்ஷன். ஃபீனால் கப்பிள்ஸ் வித் பென்சீன் டைஅசோனியம் குளோரைட் இன் அன் ஆல்கைல் சொல்யூஷன் டு ஃபார்ம் பேராஹைட்ராக்சி அசோபென்சீன் இப்படின்ற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. இது வந்துட்டு ரெட் ஆரஞ்ச் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கப்ளிங் ரியாக்ஷன் இல்லாட்டி ரெட் ஆரஞ்ச் டைப் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் இந்த ரியாக்ஷன் தான் எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு எடுத்துருக்கோம். அப்படின்னா பென்சீன் போட்டு N2Cl டைஅசோனியம் குளோரைடு. ஸோ இது எடுத்திருக்கோம். அப்புறம் ஒரு ஃபீனால் எடுத்திருக்கோம். இது வந்துட்டு NaOHோடு ட்ரீட் பண்ண வைக்கிறோம்.
டெம்பரேச்சர் பார்த்துக்கோங்க 273 to 278 கெல்வின். ஸோ இதெல்லாம் ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, பேராஹைட்ராக்சி அசோபென்சீன். இந்த N2 இருக்கு இல்லைங்களா, இந்த Cl வந்துட்டு இங்கே இருக்கிற ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆகி வெளியே போயிடும். ஸோ இந்த N2 வந்துட்டு இந்த ஹைட்ரஜனோட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அப்போ ஒரு பென்சீன், இங்கே ஒரு N, டபுள் பாண்ட் N, அப்புறம் நம்மளோட ஃபீனால் குரூப் வந்துட்டு இங்கே அட்டாச் ஆயிடும். இதுதான் வந்துட்டு பேராஹைட்ராக்சி அசோபென்சீன். இதோட கலர் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரெட் ஆரஞ்சு டை கலர் கிடைக்கும். ஓகேவா? இது வந்துட்டு ஃபீனாலோட டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஃபீனால் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த காம்பவுண்டோட பென்சீன் டைசோடியம் குளோரைட் ஆட் பண்ணுறோம். வேறு எந்த காம்பவுண்டும் இந்த டை ஃபார்மேஷன் கொடுக்காது. ஓகேவா? ஃபீனால் இருந்தால் மட்டும்தான் இந்த டை ஃபார்ம் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? பேராஹைட்ராக்சி அசோபென்சீன். ஸோ இதுதான் வந்துட்டு கப்ளிங் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா?